விக்ரம போலீஸ் பிடிச்சிட்டு போன உடனே விக்ரமோட வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து ரைடுக்கு வந்தாங்க. வீட்டில் இருந்த நகைக்கும் பணத்துக்கும் சரியான ப்ரூஃப் காட்டாததால் இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ரைடு பண்ணி கொண்டு போயிட்டு அப்படியே வீட்டையும் சீல் வச்சு அவங்களெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. கட்டின துணியோட வீட்டிலேருந்து வெளியே வந்து நின்ன ராகினி அவங்க வீட்டுக்காரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதை தெரிஞ்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் திக்கு திணறி ரோட்டில் வந்து நின்னான். இவரை எப்படி இப்ப நான் வெளிய கொண்டு வர போறேன்? உதய மாமா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னா அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோனை லிஃப்ட் பண்ணவே இல்ல. இப்போ எந்த மூஞ்சி வச்சிட்டு நாங்க போய் நிப்பேன்? மாலி அக்கா, நான் ஃபோன் எடுக்காதத மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா மாமாவை ஹெல்ப் பண்ண விட மாட்டாங்க. போய் ஆதியை நான் ஹெல்ப் கேட்கலாம்னா ஆதி ஜெயில இருக்கிறப்ப பார்வதி வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டா, நம்ம ஹெல்ப் பண்ணவே இல்ல. இப்போ நம்ம எந்த மூஞ்சி வச்சிட்டு அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது? இப்போ நமக்கு ஆதித்யாவை தவிர உதவி பண்ண வேற யாருமே முன்னாடி வர மாட்டாங்க. ஆதிக்கும் பார்வதிக்கும் ரொம்ப பெரிய மனசு. நடந்தது எதையும் அவங்க மனசுல வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு உதவி செய்யறது அவங்க மட்டும்தான். நம்ம அவங்கள போய் தான் உதவி நான் கேட்கணும். அதை மனசில் நினச்சிக்கிட்டு ராகினி ஆதியை பார்க்க ஆஃபீஸ்க்கு போனான். உடனே ராகினி ஆதியை பார்க்க ஆதியோட ஆஃபீஸ்க்கு வந்தா. ஆதிக்கிட்ட வந்த உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி உதவி கேட்டா ராகினி. எங்களை மன்னிச்சிரு ஆதி. அன்னைக்கு பார்வதி வந்து உதவி கேட்டப்ப நாங்க பண்ணல. நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஆதி. அத மனசுல வச்சுக்கிட்டு இப்போ உங்க அண்ணனை உதவி பண்ணாத விட்டுடாத ஆதி. ப்ளீஸ் ஆதி, இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ராகினி ஆதிக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டா. அண்ணி, அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் அண்ணி. என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. யார் தப்பு பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்கிறவன் நான். அண்ணி, பெரிய அண்ணன் இருக்கிற நிலைமையை பார்த்து இப்போ அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ விக்ரம் அண்ணன் கூட ஜெயிலில் இருக்கான்னு தெரிஞ்சா அம்மாவால் அதை தாங்கவே முடியாது அண்ணி. நீங்கள் எல்லாரும் அவங்கள வேணான்னு விட்டுட்டு போனாலும் அவங்களால உங்களை மறக்கவும் முடியல, உங்களை பற்றி யோசிக்காமல் இருக்கவும் முடியல. என்ன இருந்தாலும் அவங்க பெற்றவங்கல்ல. உங்களுக்காக இல்லைனாலும் அம்மாக்காகவாவது அண்ணனை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அண்ணி. நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம். ரொம்ப நன்றி ஆதி. அதுக்கப்புறம் ராகினி அங்கேருந்து கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.